பிரியமான சகோதரனே சகோதரி, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் என்று சொல்லி இன்னைக்கு ஆவியானவர்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்போ நிறைய பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் பில்லி சூனியம், மாந்திரிகங்கள், ஏவல்கள், சில சித்தக்கிரியைகள், விக்கிரகத்தின் ஆவிகள், இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம், நம்மளை மேற்கொள்றதுக்கு காரணம், நம்மளை பயமுறுத்துறதுக்கு, ஒருவேளை நம்மளை ஒன்றும் இல்லாமல் அழிக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. இப்படிதான் பிரச்சனை. நிறைய பேருடைய வீட்டில் பிசாசு, நிறைய பேருடைய வீட்டில் சாபம், ஏவல், மந்திரம், சூனியம், பில்லி சூனியம், அது இது இப்படிலாம் சொல்றாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், என்ன தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பின்னாடி தேவனுக்கு பயப்படுகிற பயமும் கீழ்ப்படிதலும் இருக்காது. அவங்க பிசாசு, ஆவி, பேய், மாந்திரிகம், பில்லி சூனியம் அப்படி இப்படின்னு இதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், எதுவும் என் வீட்டுக்குள்ள வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, பிசாசு பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, எனக்கு அவங்க அப்படி வச்சுட்டாங்க, எனக்கு இவங்க இப்படி வச்சுட்டாங்க, இப்படியெல்லாம் பேசுறாங்களே தவிர, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், ஒன்னு என் வீட்டுக்குள்ள வராது அப்படிங்கிற வார்த்தையை பேசுறது இல்லை. எதிர்த்து நிற்க பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஐயோ, அது மோசமானது பிரதர், அது தொட்டு அவ்வளவுதான், அது செஞ்ச அவ்வளவுதான், அது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, சகோதரியே புலம்பிக்கிட்டே இருக்கீங்கல்ல, சகோதரன் நீ உங்களை பார்த்தா உங்க வீட்டை பார்த்தா பேசுறாரு, பிசாசு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, புலம்புறீங்க. ஆண்டவர் சொல்றார், தேவனுக்கு கீழ்ப்படிதல் வீட்டுக்குள்ள இருக்கா, உங்க பிள்ளைக்கு இருக்கா, உங்களுக்கு இருக்கா, உங்க மனைவி இருக்கா, உங்களுடைய இனஜன பந்துக்களுக்கு இருக்கா? குடும்ப ஜபத்துல கீழ்ப்படிக்கிறீங்களா ஆண்டவருக்கு? குடும்ப ஜபம் கிடையாது, ஆனா பிசாசு வரக்கூடாது. ஜபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, ஆனா பிசாசு என் வீட்டுக்குள்ள வரவே கூடாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிரும்னு சொல்றாரு.